வாங்க வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தண்டு கூட்டு தான் செய்ய போகிறோம். இங்கே பைத்தம்பருப்பு அலசிட்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2, தக்காளி 2, வாழைத்தண்டு நல்லா பூ போல் இருந்துச்சுக்கோ அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்குவோம். எடுத்த வீடியோ விழுகலை, அதனால் திரும்பி கொட்டிட்டேன், திரும்பி எடுத்து வைக்கல. இப்போ 3 விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க வாழைத்தண்டு கூட்டுக்கு. அடுத்து வேக வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோம், கம்மியாக போட்டுக்கோம், காரம் ரொம்ப வேண்டாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு 3 விசில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வாழைத்தண்டு 3 விசில் வச்சு இறக்கி வச்சாச்சு பாருங்கள், சூப்பராக வெந்து போயிருக்கு. தாளிக்கிறதுக்கு சட்டியும் வாழைத்தண்டு கூட்டுக்கு கூட்டோட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். வாழைத்தண்டு கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொதி லைட்டாக வச்சு இறக்கி வச்சிடும். இறக்கி வச்சோம்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி. சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. பார்த்தீங்களா?